ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிபிஓடைய ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 66.75 வச்சுருக்காங்க ஜென்ரலுக்கு அண்டு மற்ற கேட்டகரிக்கும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ கட் ஆஃப் ஏன் சார் வந்திருக்கு, இதுக்கு மேலே நான் என்ன தான் பண்ணால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து லோ வேக்கன்சி எக்ஸாம். கட் ஆஃப் இவ்வளோ தான் வரும்ன்றது அக்யூரேட்டாக யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வழக்கமாக நம்ம 100% அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறவங்க இந்த எக்ஸாமுக்கு கட் ஆஃப் வீடியோவே நான் போடல. நிறைய பேர் கேட்டோம். ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸாமை நீங்கள் உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஒர்த்தை டிசைட் பண்ண வேண்டாம். அப்கமிங்கில் வரக்கூடிய எல்லா விதமான எக்ஸாமும் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது. உங்களால் எல்லா ப்ரிலிம்ஸும் பாஸ் பண்ண முடியும் எக்ஸப்ட் எல்ஐசிஏஓ என்ஐஎஸ்எல்ஏஓ. அதுவும் இந்த மாதிரி காம்படிட்டிவான எக்ஸாம் எது, நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணக்கூடிய எக்ஸாம் எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு மாதிரி ஒப்பீனியன் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ எப்படி அவங்க நார்மலைசேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த ரிசல்ட்டுக்கான லிங்க்கை நம்ம டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை வச்சு உங்களை டிசைட் பண்ண வேண்டாம். உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா நம்ம அபித் சார் ஆப்பில் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் ப்ரிலிம்ஸுக்காக ஃபவுண்டேஷன் பேட்ச், ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸுக்காக ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரொமோஷன்ஸ்க்காக இல்லை, உங்களை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கிக்கோங்க. இது நீங்கள் கிடையாது, ஓகேங்களா? கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கட் ஆஃப் இவ்வளோலாம் வராது. ஐபிபிஎஸ்பிஓலாம் இவ்வளோ கட் ஆஃப் வராது. நான் கட் ஆஃப் வீடியோ போட்டிருக்கேன். ஐபிபிஎஸ்பிஓக்கு எஸ்பிஏபிஓக்கு இந்த மாதிரி சம்பவம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் அதுக்கு கட் ஆஃப் வீடியோ போடவே கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு நான் இது 65 சொல்லியிருப்பேன். நான் சொல்லியிருந்தேன், இவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டேன். 63லேருந்து 65 சொல்லியிருப்பேன். அது நிறைய பேர் டீமோட்டிவேட் ஆகிருக்கும். இப்போ நார்மலைசேஷன் பண்ணி 60 அட்டம் பண்ணவங்களுக்கும் இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. யாரும் டீமோட்டிவேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் இந்த எக்ஸாமுக்கு கட் ஆஃப் வீடியோ போடல. என்ஐசிஎல் எக்ஸாமுக்கும் நான் கட் ஆஃப் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நான் கட் ஆஃப் வீடியோ போடலனாலே அங்கே ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்ல. இந்த எக்ஸாம் ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. காம்படிஷன் அதிகமாக இருக்குது. நான் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது நான் 70 கொஸ்டின் அட்டம் பண்ணி 63 மார்க் வாங்கினேன், ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த 70 கொஸ்டின் அட்டன் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் இங்கே இல்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, வேக்கன்சிஸும் அந்தளவுக்கு இந்த வருஷம் இல்லை. 500 சம்திங் தான் இருந்துச்சு. அப்போது 2000 சம்திங்கோ 1600 சம்திங்கோ இருந்துச்சு 2023. அப்போது வேக்கன்சியும் கம்மி பண்ணிட்டான், டிஃபிகல்ட் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இது ரெண்டுமே என்ன பண்ணோம், வேக்கன்சிஸ் குறைஞ்சாலும் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். பேப்பரோடைய டிஃபிகல்ட் லெவலில் தான் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க்கு. போன வருஷமும் கஷ்டமாக இருந்துச்சு, இந்த வருஷமும் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் போன வருஷம் 55 தான் கட் ஆஃபு, இந்த வருஷம் 66 இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நார்மலைசேஷன். கஷ்டமான ஷிஃப்ட்டை வச்சு நார்மலைசேஷன் பண்ணியிருப்பாங்க, பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈஸியான ஷிஃப்ட்டை வச்சு நார்மலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சில ஷிஃப்ட்டு தான் இங்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சில ஷிஃப்ட்லாம் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் டாப்பர்ஸ் நம்ம மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. நார்த் இந்தியாவில் நிறைய இங்கிலீஷ் டாப்பர்ஸ் இருக்காங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் மெயின்ஸுக்கு போகிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியான பேர் தான் மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. ஏன்னா வேக்கன்சிஸ் கம்மி. அதில் 40 மார்க் இங்கிலீஷ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போது அந்த குறைஞ்ச பேர் இங்கிலீஷ் நல்லா பண்ணவங்க போயிருப்பாங்க. போன வருஷம் ஏன் இந்த லாஜிக் அப்ளை ஆகலைன்னா, போன வருஷம் ஆப்டி ரீசனிங் கையே வைக்க முடியல. இந்த வருஷம் ரீசனிங் ஒரு பசில் மட்டும்தான் அட்டன் பண்ணாமல், என்னுடைய அட்டெம்ப்ட் 25 அட்டன் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் சும்மா உட்காந்துருந்தேன், ஓகேங்களா? இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் இன்னொரு பசில் போட்டிருப்பேனா? அப்போது அதுதான் இங்கே பேசுது, ஓகேங்களா? ரீசனிங் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு சில ஷிஃப்ட்டு ஆப்டி அப்ரோச்சபிளாக இருந்திருக்கு. எல்லாம் கம்பைன் பண்ணி கட் ஆஃப் அதிகமாக வந்திருக்கு. வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் பாஸ் ஆகலைன்னா வருத்தப்பட தேவையில்லை. கண்டிப்பாக உங்களால் அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸுக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதை மைண்டில் வச்சு அதை கோட்டை விட்டுறாதீங்க. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஆஸ்பிரண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் அபித் சார் ஆப்பில் இருக்கக்கூடிய நம்ம கோர்ஸை ஃபவுண்டேஷன் பேட்சை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்மார்ட் கிடா, அஃபைஸ் கிளவுட், எக்ஸாம் அறையில் பேக்கேஜ் வாங்கினா AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த வீடியோவுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன, உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத உங்களால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எப்படி நார்மலைசேஷன் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு எதுவும் பண்ண வேண்டாம். போயிட்டு IBPS PO மெயின்ஸுக்கு படிங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. கட் ஆஃப் கம்மியாக தான் வருது, இவ்வளோலாம் வராது. ஓகேங்களா? இதில் மினிமம் கட் ஆஃபை விட கம்மியாக வர வாய்ப்பு இருக்குது IBPS POவில். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி டைனமிக்ஸ். இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மினிமம் கட் ஆஃபை விட கம்மியாக வரக்கூட வாய்ப்பு இருக்குது IBPS POவில். அதனால் மெயின்ஸுக்கு போய் படிங்க. தேங்க்யூ.